2009 மேற்கு பின்னரான கடந்த 6 ஆண்டுகளிலும் கூட்டமைப்பு சந்திச்சிருக்கக்கூடிய தேர்தல்களில் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமை, இது முதலாவது. இரண்டாவது, அதாவது ஜனவரி 8க்கு பின் மாற்றத்தின் பங்காளியாக வந்தபின் கூட்டமைப்பை ஒரு 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 அரை நல்லிணக்க அல்லது ஒரு முக்கால் நல்லிணக்கத்துக்குரிய ஒரு கட்சியாக தமிழ் மக்கள் பார்ப்பது இரண்டாவது. மூன்றாவது, கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக, கிட்டத்தட்ட 2 வருடம் என்று சொல்லலாம், கூட்டமைப்பு வடமாகாண சபையில் ஆளுந்தரப்பாக இருக்கிறது. ஒரு ஆளுந்தரப்புக்கு எதிராக உலகம் முழுவதிலும் ஒரு அரசுக்கு எதிரான அதிருப்தி என்றது எப்பவும் இருக்கும். வாக்குகள் பிடுங்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு, அதாவது வாக்குகளை அரித்து செல்லப்படுவதற்காக, வாக்குகள் அரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டு வருகிறது. வாக்குகளை திரட்டி தன்வசப்படுத்துறது என்று சொன்னால் எல்லாருமே கடுமையாக ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். கூட்டமைப்பிட்ட ஒரு அசாத்திய துணிச்சல் இருக்கலாம். இதுக்கு முந்தின எல்லா தேர்தல்களிலும் இனமான அலையை தோற்றுவிச்சு எளிதாக வெற்றி பெற முடிஞ்சது. அந்த மாதிரி இந்த முறையும் அவர்கள் எல்லா தமிழ் வாக்குகளையும் ஆகக்கூடிய பட்சம் தங்களுக்கு எடுப்பதன் மூலம் அவர்கள் சொல்கிற கணக்கு, அந்த கணக்கு எனக்கு விளங்கையில் 20 ஆசனங்களை வென்று கொண்டு நாடாளுமன்றத்துக்கு போனால் அங்கே ஒரு பலமான பேரம்பேசும் சக்தியாக நிற்கலாம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அப்படி ஒரு முழு தமிழ் ஆசனங்களையும் அவர்கள் வெல்வதாக இருந்தால் அதுக்கு அவர்கள் இதுக்கு முன்னெப்பொழுதும் முயன்றிராத அளவுக்கு மிக கடுமையாக உழைக்க வேண்டி வரும். நான் முன்னுக்கு சொன்ன காரணங்களோடு சேர்த்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எந்த அளவுக்கு தீவிரமாக இயங்க போகுது என்பதிலையும் அது தங்கியிருக்கு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட்டமைப்பின் மீது மக்கள் கொண்டிருக்கும் அதிருப்தியை எப்படி வாக்குகளாக அறுவடை செய்யும் என்பதிலும் அது தங்கியிருக்கு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தீவிரமாக ஒர்க் பண்ணுமாக இருந்தால் இனமான அலைக்கு யார் பங்காளி என்ற ஒரு பிரச்சனை வரும். இது தவிர இபிடிபிக்கு ஏற்கனவே ஒரு தொகுதி நிலையான வாக்குகள் இருக்குது. அந்த வாக்குகள் வளர்ந்திருக்கா இல்லையா என்பதை இப்போ எங்களுக்கு சொல்ல தெரியலை. ஆனால் அந்த பக்கத்தாலும் ஒரு தொகுதி வாக்குகள் போகும். இப்போ இபிடிபி ஏற்கனவே தனக்கு ஒரு ஆசனம் ஏறக்குறைய நிச்சயம் என்று நம்புது. மற்ற ஆசனத்துக்கும் அவர்கள் முயற்சிப்பார்களாக இருந்தால் அங்கேயும் போட்டி வரும். அப்படி பார்த்தால் கூட்டமைப்பு நினைக்கிற மாதிரி எல்லா ஆசனங்களையும் அள்ளிக்கொண்டு போகிறது என்றது இந்த முறை மிகவும் சவால்கள் நிறைந்த ஒரு போட்டி களத்தில் தான் நடக்கப்போகுது. மிகவும் கடுமையான சவால்களை கூட்டமைப்பு எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். தமிழ் தேசிய கோஷத்தை ஆர் முன்வைப்பது என்பதில் ஒரு போட்டி வந்திருக்கு மட்டுமல்ல, எல்லாரும் அந்த கோஷத்தை முன்வைக்கிறார்கள். உதாரணமாக யுஎன்பி வேட்பாளராக வரக்கூடியவர்களும் கூட கூட்டமைப்பு மாதிரி கோஷங்களை முன்வைக்க தொடங்கிவிட்டார்கள். இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் எல்லாரும் அந்த கோஷத்தை முன்வைக்கலாம் என்ற துணிச்சலை பெற்றுவிட்டார்கள். அண்மை காலங்களில் நீங்கள் பார்த்தா தெரியும், யாழ்ப்பாணத்தில் யுஎன்பி தரப்பிலிருந்தே கிட்டத்தட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு வைக்கிறது மாதிரியான கோஷங்கள் முன்வைக்கப்படுது. தமிழ் தேசியத்துக்கு அல்ல தமிழ் தேசிய தரப்புக்கு உரிமை கூறக்கூடிய என்று சொல்லக்கூடிய தரப்பு எல்லா பக்கத்திலும் வீக்காக இருக்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னைத்தான் தமிழ் தேசியம் என்று சொல்லுகிற அவர்கள் எதை கருதுகிறார்கள் என்றதே பிரச்சனை. தமிழ் தேசியம் என்று அவர்கள் கருதுகிற அந்த கோட்பாட்டுக்கு முழு உறுத்துடையவர்கள் தாங்களே என்று சொல்ல முடியாத நிலைமை ஒன்று வந்துட்டு, அதுக்குரிய ஒரு வாழ்க்கை முறை அவர்கள்ட்ட இல்லை என்று தெரிஞ்சுதான் ஏனைய கட்சிகளும் குறைஞ்சது தேர்தல் உத்தியாகவாவது, பிரச்சார உத்தியாகவாவது அதை பயன்படுத்துவோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்ததைத்தான் அண்மை காலத்தில் யுஎன்பி அந்த கோஷங்களை முன்வைக்கிறது காட்டுது. கூட்டமைப்பு ஒரு இறுதி தீர்வை பற்றி மங்களா சொல்லுது, வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு சுயாட்சி என்று. அதே நேரம் ஒற்றையாட்சி பற்றியும் அவர்கள் கதைக்கிறார்கள். அதாவது நாட்டை பிரிக்காத ஒரு தீர்வு என்பதை அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டார்கள். நாட்டை பிரிக்க போகிறது இல்லை என்று. நாட்டை பிரிக்காமல் அதுக்குள்ள ஒரு சுயாட்சி பற்றி அவர்கள் உரையாடுகிறார்கள். ஆனால் இருக்கிற நிலைமைகளை வச்சு பார்த்தால் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு பலப்படுத்தப்பட்ட மாகாண ஆட்சியை மட்டும்தான் அவர்களால் அடைய முடியும் என்று தோன்றுகிறது. அதுவே கஷ்டம். நாங்கள் பேரம் பேச போகிறோம், அதற்கு இந்த வாக்குகளை தாருங்கள் என்று தமிழ் மக்களிடம் போய் சொல்லி வாக்குகளை திரட்டுவது கடினமாக இருக்கும். நீங்கள் இனமான அலையை தோற்றுவிப்பது என்பது, இனமான அலை என்பது ஒரு அறிவுபூர்வமான அலை அல்ல, அது அதிகபட்சம் உணர்ச்சிகரமானது. இனமான அலையை நீங்கள் சாதாரண தமிழ் மக்கள் மத்தியில் தோற்றுவிக்கணும் என்று சொன்னால் புத்திபூர்வமான, கோட்பாட்டு ரீதியான, ராஜதந்திரமான, சிக்கலான தர்க்கங்களை கொண்டவற்றை நீங்கள் கதைக்கலாது. சாதாரண சனங்களுக்கு நீங்கள் போய் சொல்கிற ராஜதந்திரம், கோட்பாடு இதுகள் எல்லாம் விளங்காது. அந்த சனத்துக்கு இனமான அலையை தோற்றுவிப்பதென்றால் எளிமையான
தர்க்கங்களுக்கூடாக எளிமையான சுலோகங்களுக்கூடாகத்தான் அதை செய்யலாம். ஆனால் பிரச்சனை என்னென்றால் இந்த முறை கூட்டமைப்பு அப்படிப்பட்ட எளிமையான சுலோகங்களோட வரையலாத நிலைமை. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அந்த சுலோகங்களை அவர்கள் முன்வைத்து அவை காலாவதியாகிவிட்டன. அப்போ இந்த பின்னணியில் அவை திரும்பியும் கொண்டு வந்து இந்த மாதிரியான சுலோகங்களை முன்வைக்கல அது என்ன மாதிரி அந்த எங்களோட சனம் அதுக்கு எதிர்வினையாற்றும் என்றதை பொறுத்து தான் அந்த வாக்களிப்பு கோலம் அமையும்.